இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இவங்களை உள்ள கூட்டிட்டு போனா பெரிய பிரச்சனை ஆயிடுமே சார். அறங்காவலர் டீமுக்கு தெரிஞ்சா என் வேலையை பறிச்சிருவாங்க சார். சார் உள்ள விடலன்னா மொத்த பேர் உள்ள போக வேண்டியது இருக்கும். இவன் மனித உரிமை ஆணையம் கோர்ட்டு கேஸ்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். ஜெயிலுக்கு போறீங்களா? ஐயோ சார், அதெல்லாம் கஷ்டம் சார். புரிஞ்சுக்கங்க சார். இப்போ நீங்க போய் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாம கூட்டிட்டு வாங்க. போங்க போங்க சார், போங்க. அவர் போய் கூட்டு வந்துருவாரு. நீங்க எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்ல மச்சான், இது சரியா வராது. அவங்க எல்லாம் வர மாதிரி தெரியல சார். அவங்க வர மாட்டாங்க சார். நீங்க வாங்க வாங்க உள்ள போலாம் வாங்க. கேளு மன்னிப்பு கேளு கேளு மன்னிப்பு கேளு. உள்ள போறீங்க. மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளு. இருங்க. மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளு. இருங்க சொல்றல. கேளு மன்னிப்பு கேளு. உள்ள போங்க. உள்ள போவணையா? மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளு. ஐயோ அத்த என்னது? சூர்யா ஒத்த ஆளா வந்தாலே கொத்துக்கறி போட்டுருவான். இப்ப மொத்தமா வர்றான். அப்படியே கொதறி விட்டுற போறான். அம்மா அதான் கம்ப்ளைண்ட் வேணான்னு சொல்லிட்டோம்லம்மா. அப்புறம் எதுக்குமா இந்த போலீஸ்காரங்க அவனை கூட்டிட்டு வராங்க? ஹேய், உனக்கு சூர்யாவை பத்தி தெரியாதா? அவன் போலீஸ் அனுப்பி வெளியில வர சொல்லி கூப்பிட்டப்பவே நினைச்சேன் அவன் கண்டிப்பா இப்போ ஒரு பஞ்சாயத்து பண்ணுவான் பாரு. அத்தை, இவங்களுக்குன்னு தனியா சங்கம்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஏதாவது பெருசா சம்பவம் பண்ணிடுவாங்களோ? அது பிச்சைக்காரனா இருக்கும் போதும் பர்ஃபார்மன்ஸ் பிரிக்கிறானே. மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்டு ஆகணும். மன்னிப்பு கேட்டு ஆகணும். மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளு. இருங்க. மன்னிப்பு கேட்டு. என்ன சார் இது? சார் என்ன சார் சொன்னாங்க? எங்க அவங்க? அவங்க உள்ளதா இருக்காங்க. தம்பி வர சொல்லுங்க சார். போங்க. இருங்கப்பா. மேடம், உங்களை ஐயா வெளியில வர சொன்னாரு. அம்மா ஆமா, அத்தைக்கு பின்னாடி நிப்போம். மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளு. அமைதியா இருங்க. வந்துட்டாங்க. அமைதியா இருப்பா. நீங்க பேச வந்தா தானே கேட்க முடியும். சும்மா கத்திட்டு அமைதியா இருங்க. சொல்லுங்க மேடம், இப்போ என்ன பிரச்சனை? முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, அப்புறம் எதுக்கு வேண்டாம்னு சொல்றீங்க? அது எதுக்கோ பண்ண இப்பதான் வேணாம்னு சொல்லி அவங்கள மன்னிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள வந்து எதுக்கு அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாரும் வெளியே போக சொல்லுங்க சார். ஹலோ ஹலோ ஹலோ, மன்னிச்சு விடுறதா? யார் யார மன்னிச்சு விடுறது? தப்பு செஞ்சதும் பொய் சொன்னதும் நீங்க. நீங்க இப்ப என்னமோ பெருந்தன்மையா சொல்ற மாதிரி மன்னிச்சு விடுறேன்னு சொல்றீங்க. யோ, கொஞ்சமாவது பிச்சைக்கார மாதிரி பேசியா? ரொம்ப எகிர்ற. பிச்சைக்காரன்னா என்ன இளக்காரமா போச்சா? தோ இவங்கள மாதிரி பொய் சொல்றதை விட பிச்சை எடுத்து வாழ்றது எவ்வளவோ மேலு. ஒழுங்கா மரியாதையா பேச சொல்லுங்க, இல்லன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். மேடம், நீங்க என்ன மேடம் இவங்களுக்கு ஈக்குவலா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க கொஞ்சம் அமைதியா இரு. நீங்க என்ன நினைச்சு சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சார். என்ன ஆச்சு? எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். மேடம் தயவு செஞ்சு சொல்லுங்க மேடம். என்னத்த சார் சொல்றீங்க? கோயிலுக்கு நிம்மதியா சாமி கும்பிட வரலானா தோ இவன் இருக்கானே, இவன் என் புடவைய பிடிச்சு இழுத்தான். என்ன இதெல்லாம் கேட்டா மரியாதை இல்லாம பேசுறான். அப்புறம் வேற என்ன பண்ண சொல்றீங்க? சார், அவங்க பொய் சொல்றாங்க சார். பிச்சை கேட்கும்போது தெரியாம அவங்க மேல கைப்பட்டது உண்மைதான். நான் வேணும்னே அதை பண்ணல சார். தெரியாம பட்டுருச்சு. அதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? நான் பிச்சை எடுக்கிற தட்டை தட்டி விட்டாங்க சார். தட்டி விட்டது மட்டும் இல்லாம ரொம்ப கேவலமா பேசினாங்க சார். இது என்ன சார் நியாயம்? என்ன மேடம் இவங்க வேற மாதிரி சொல்றாங்க? ஹலோ, பதில் சொல்லுங்க. ஹலோ மம்மி, பதில் சொல்லுங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க? என்ன மம்மியா? என்னையா அம்மா தாயன்னு கேக்குறவங்க இப்ப மம்மின்னு இங்கிலீஷ்ல கேக்குறீங்களா? ஐயோ சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இவங்க நிஜமாவே என்னோட மம்மி தான். இவங்க என்ன பெத்தெடுத்த என்னோட தாய். என் தாய் குலமே இவங்க தான். ஆரம்பிச்சிட்டாமா. இன்னி செதச்சு சின்ன பின்னமாக்காம விட்டவே மாட்டான் பாரு. என்னையா சொல்ற? இவங்க அம்மாவா? ஏதாவது உளறிட்டு இருக்காத.
இவங்களை பார்த்தாலே பெரிய குடும்பம் மாதிரி தெரியுது. நீ பிச்சை எடுக்கிறவன் எப்படி அவங்க மகனாக முடியும்? அதெல்லாம் வேற கதை சார். உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் தான் உங்களோட மகன். அதுவும் இவங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யாரு? என்ன ஊருக்கு புதுசா? ஆமா, ஏன் கேக்குற? அதான் உங்களுக்கு தெரியல. இவங்க தி கிரேட் சுந்தரவள்ளி, ஏஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சேர்மன். என்னது? அவங்களா இது? நான் இவங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். மேடம் வணக்கம் மேடம். யோ, நான் உங்களோட மகன்யா. எனக்கு வணக்கம்லாம் இல்லையா? வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம். மேடம், இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். இவரு நிஜமாவே உங்க மகன் தானா? இவர் எதுக்கு பிச்சை எடுக்கிறாரு? நீங்க எதுக்கு இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? நீங்க எவ்வளவு பெரிய குடும்பம், இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல அசிங்கமா பிச்சை எடுக்கிறது, அது இதுன்னு அடிச்சுக்கிறது நல்லாவா இருக்கு மேடம்? கேளுங்க சார், நல்லா நாக்கு புடுங்குற மாதிரி கேளுங்க. எதுக்கு தம்பி பிச்சை எடுக்கிறீங்க? அதுவா? அது ஒரு பெரிய கதை. சொல்லட்டுமா? நந்தினி நந்தினின்னு ஒரு பொண்ணு பட்டுக்கோட்டை பக்கத்துல ஒரு ஊர். நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு நம்ம பாட்டுக்கு போயிருவோம். யார் சார்? மாம்சு, என்னையா நீ எங்க போற? ஜாலியா கொஞ்ச நேரம் எங்க கிட்ட பேசிட்டு போலாமே. உங்களுடையா அங்க வந்து என்னையும் பிச்சை எடுக்க கூட்டுருவியே? யோ, வீட்ல அதானையா பண்ணிக்கிட்டு இருக்க. குடும்ப ரகசியத்தை வெளியில போட்டு உடைக்காதப்பா, போப்பா. சரி, வந்துட்டேன். தம்பி, நீங்க இவ்வளவு பெரிய ஆளா? எனக்கு அப்பவே தெரியும். நீங்க வெள்ளக்கார மாதிரி இங்கிலீஷ் பேசும்போதே நினைச்சேன் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்குன்னு. சார், அது என்னவோ நந்தினின்னு ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிங்களே, அது என்ன கதை சார்? அதான் ஆடியன்ஸ் எல்லாம் போயிட்டாங்கல்ல. அது நான் இன்னொரு வாட்டி வந்தப்ப சொல்றேன். எனக்கு வெளியே கொஞ்சம் டியூட்டி இருக்கு. கைஸ் போலாமா? போலாம் போலாம். கமா, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. சரிங்க சார், நீங்க போய் உங்க டியூட்டியை பாருங்க சார். போங்க. யோ சார், கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒருத்தங்க, பஞ்சாயத்து பண்ணது ஒருத்தங்க, 2 பேருமே போயிட்டாங்கயா. அதான் வண்டிடுவா, நாம போவோம். நந்தினி, கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியா? இப்போ எப்படிமா இருக்கு? கொஞ்சம் தாகமா தான் சார் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் போய் கஞ்சி வச்சு அவளுக்கு கொடுத்துட்றேன் சார். நந்தினி,